மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் நம்ம ஆஸ்தான பார்க்கான க்ரீன் டிம்பர் பார்க்கோட லேக்கை நோக்கி வாக்கிங் வந்தோம். காலையிலே ஃபுல் ஃபேமிலி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 6 o'clockலாம் வேக்கப் ஆகியாச்சு. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி நேராக வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஆனால் நமக்கு முன்னாடியே 2-3 பேர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு இடத்துல பிடிக்கிறாரு, இன்னொரு இடத்துல ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி 2 பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? நிறைய பேர் வாக்கிங் ரன்னிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து காலையிலே சில்லுன்னு இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே செம்ம வெயில் அடிக்காண்டாடினா அந்த மாதிரி ஒரு வெயில் டைம் தான் இப்போ கனடாவில். இது வந்து சம்மர், 36 டிகிரி 40 டிகிரி வெயில் அடிக்கும். ஆனால் காலையில் பயங்கர சில்லுன்னு இருக்குது. பட் ஓகே, நமக்கு ஏற்ற கிளைமேட்டு தானே. நிறைய பேர் வாக்கிங் ரன்னிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், லேக் வேறு ரொம்ப அழகாக இருக்குது. லேக்கு பெஞ்ச் வேறு இன்றைக்கி எம்டியாக இருக்குது. இங்கே ஒரு பெஞ்ச் எம்டியாக இருக்குது. அதர்வைஸ் பெஞ்சில் எப்போவும் 2-3 பேர் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்புறங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கிறீங்களா? தமிழ்நாடு எப்படி இருக்குது? ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த கூமாப்பட்டிக்கு சொன்னாப்புல, கூமாப்பட்டி தங்கத்துறைன்னு, அவர் வந்து கலசலிங்கம் காலேஜில் படித்தாராம். வேலை கிடைக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகி இருந்தாராம். அவங்க தம்பியானோன்னா யாரோ ஒருத்தர் போலீஸ்லாம் பிடிச்சிது. அப்போ வந்து இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். என்னடா பண்ணுறது, வேலையே கிடைக்கலன்னு சொல்லி இருக்கும்போது சும்மா ஒரு நாள் எதேர்ச்சியாக சொன்னாராம், குற்றாலத்துக்குலாம் ஏன் போகிறீங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க, இங்கே இல்லாத அழகு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காரு ஒரு வீடியோ. அந்த வீடியோ வைரலாகி நிறைய பேர் கூமாப்பட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, கூமாப்பட்டியில் போய் அவரையும் மீட் பண்ணி அவரை பயங்கரமாக கௌரவப்படுத்திட்டாங்க. அவர் ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆனவர் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ நம்ம கனடாவில் இருக்கோம், கனடாவிலேருந்து கூமாப்பட்டிக்காரை பற்றி பேசுகிறோம்ல, அந்தளவுக்கு வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அந்த மனுஷன் இன்னொரு விஷயம் என்ன பண்ணாரா, கூமாப்பட்டிக்கு வாங்கினோன்னே அவருக்கு நிறைய யூடியூபர் இருப்பாங்க. ஒரு சிலர் ஓகேம்மா, ஒரு சிலர் வந்து ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஒருத்தர் யாரோ கன்னியாகுமரியிலேருந்து ஒரு யூடியூபர் போயிருக்காரு. போயிட்டு விருதுநகர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு கூமாப்பட்டியோட எல்லையவே மறித்து வச்சுருக்காங்க, கூமாப்பட்டிக்கே போக முடியாது, யாரும் நம்பாதீங்க வராதிங்கன்னு போட்டிருந்தாரு. இன்னும் 2-3 பேர் போட்டிருந்தாங்க. எங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டாருங்க, வாங்க 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 வாங்க, வேகமாக போய் அவர் மீனை பிடிக்க பார்ப்போம், உங்களுக்கு வீடியோ போடுறேன் மீனோட. பாருங்க, இழுத்துக்கிட்டு இருக்காருங்க. பார்க்கலாம். ஓ பயங்கரமான மீன் போலங்க, நல்ல பெரிய மீன். வெயிட் பண்ணுங்க, பாருங்க, பிக் சைஸுங்க. இந்த பிடிச்சிட்டாரு. சூப்பர் ப்ரோ.